வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மார்ச் 25ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பஹ்ரைன் இளைஞர் தினத்தில் பஹ்ரைன் இளைஞர்களுக்கு மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 1975ஆம் ஆண்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சில் SCYS நிறுவப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மார்ச் 25ஆம் தேதி பஹ்ரைன் இளைஞர் தினமாக அறிவிக்கப்பட்டது. பஹ்ரைன் இளைஞர்களின் பங்கையும் தேசிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக அவர்களின் முயற்சிகளையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று மன்னர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மனிதாபிமான பணி மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான மன்னரின் பிரதிநிதியும் இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் தலைவருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா ஆண்டுதோறும் மார்ச் 25ஆம் தேதி கொண்டாடப்படும் பஹ்ரைன் இளைஞர் தினத்தை குறிக்கும் வகையில் இளைஞர் விவகார அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வருடாந்திர விழாவில் கலந்து கொண்டார். அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் பஹ்ரைன் இளைஞர்கள் முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றது. ஒமான் சுல்தானகத்தின் வர்த்தகம், தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் கைஸ் பின் மஹ்மத் அல் யூசுப் அவர்களின் தலைமையில் மஸ்கட்டில் உள்ள ஒமான் அவென்யூஸ் மாலில் ஒமான் பஹ்ரைன் பஜார் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அது சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரியப்பட்டுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் உத்தரவுகளின்படி பஹ்ரைன் ராஜ்யம் முழுவதும் உள்ள சுன்னி மற்றும் ஜஃபாரி அறக்கட்டளை இயக்குநரகங்களுடன் இணைக்கப்பட்ட 40 மசூதிகளை திறக்க, மீட்டெடுக்க மற்றும் மேம்படுத்த ஜஃபாரி அறக்கட்டளைகள் கவுன்சிலின் தலைவர் யூசுப் சலே அல் சலே மாமீரில் உள்ள ஷேக் அஹ்மத் மசூதியை திறந்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழில் மற்றும் வணிக அமைச்சகம் ஆண்டுதோறும் மார்ச் 25 அன்று அனுசரிக்கப்படும் அரபு தரப்படுத்துதல் தினத்தில் பங்கேற்கிறது. அரபு தரப்படுத்துதல் தினம் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியை ஆதரிப்பதில் தரப்படுத்துதலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என்றும் மற்றும் இந்த துறையில் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் கூட்டாளர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோசன் அல் பஹ்ரைன், சன்வான் நர்சரி மற்றும் அபு சுபாய் நர்சரி ஆகியவற்றுடன் இணைந்து வேளாண் மேம்பாட்டுக்கான தேசிய முயற்சி NIAD அல் ஃபத்தே மசூதியில் 200 அகாஷியா மரங்களை நடவு செய்வதாக முடிவெடுத்துள்ளது. இந்த முயற்சி நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் தாவர பாதுகாப்பை அதிகரிப்பதிலும் வலுவான சமூக கூட்டாண்மைகளை பிரதிபலிக்கிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.